திமுக கொடுத்த அழுத்தம் தான் நீங்க அவர் எடுத்திருக்கீங்க. அவர் எடுத்துட்டு நீங்க வேற திமுக அதுக்கு அழுத்தம் கொடுக்குது. அப்ப ஏன் சந்திக்க போறப்ப ஒரு நீங்க அப்பதான் வந்து அறிக்கை வெளியிடுறீங்க? எங்க அறிக்கை வெளியிடுறோம்? தமிழக முதல்வர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் இடைநீக்கம். 6ஆம் தேதி வந்து அவர் மாநாட்டுல பேசுறாரா? அது புத்தகத்தில் பேசுறாரா? 6ஆம் தேதி இரவாயிருதா? ஒரு நாள் இரவாயிருது. 6ஆம் தேதி விட்டுருங்க. 7ஆம் தேதி இருக்கா? 6ஆம் தேதி தலைவர் வந்து அரியலூர்ல இருந்தாரு, அரசு நிகழ்ச்சியில் இருந்தாரு. புரியுதுங்களா? 7ஆம் தேதி வந்து அந்த மழை வெள்ளம் சம்பந்தமா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர், நான் உட்பட நிறைய பேர் இருந்தோம். உட்காந்து பேசிட்டு இருக்காரு. புத்தக வெளியீட்டுலா இருக்கு. எங்க எங்க கட்சி திடல்ல புத்தக வெளியீட்டுலா இருக்கு. அதே ஆனந்த் டெல்டும் டே வச்சு வெளியிடுறீங்க அவர் புத்தகத்தை. அவர் வச்சு வெளியிடுறோம். எங்க அப்போ வந்து தொடர்ந்து வந்து டைட்டா வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா பல நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிட்டு முடிச்சுக்கிறேங்க. என்ன சொல்ல விடுங்க. 8ஆம் தேதி மதுரைக்கு வந்துடுறாரு. 8ஆம் தேதி மதுரைக்கு வந்து 2 திருமணத்து நிகழ்ச்சி வராரு. அப்புறம் வேற வேற நிகழ்ச்சியில ஒரு துக்கத்தை போய் விசாரிக்கிறாரு. ஒரு துக்க நிகழ்வு. இது அதிலே சரியா இருக்கு. அப்போ 9ஆம் தேதி தான், 8ஆம் தேதி இரவு தான் வந்து சென்னைக்கு வராரு. 9ஆம் தேதி காலைல அறிவிச்சிட்டாரா? இதுல என்ன எங்க வந்து இதுல அழுத்தம் இருக்கு? எங்க வந்து கடப்புல போட்டாரு சொல்லுங்க பாப்பா. முதல்வரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்ததுனாலதான் ஏங்க 8ஆம் தேதியே நாங்க வந்து முதல்வர் சந்திப்புன்றது வந்து அதாவது தன்னியல்பான எப்படின்னா, மழை வெள்ளத்துக்காக வந்து ஒரு நிதி கொடுக்கணும். இப்ப விழுப்புரம் வந்து எங்க தொகுதி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எங்க தொகுதி. அப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர் போய் எல்லா கிராமங்களுக்கும் போய் சுற்றி பார்க்க முடியாது. அது பல நாட்கள் ஆகும். இவரே போய் நேரடியாக கொண்டு போய் நலத்திட்டங்களை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசாக எங்ககிட்ட வந்து பொருளாதார கட்டமைப்பு வசதி இல்லை. அப்போது எங்களால் முடிஞ்சது ரெண்டு நாடாளுமன்ற சம்பளம் உறுப்பினருடைய மாத ஊதியம், 4 சட்டமன்றம். அப்போ இந்த 6 பேருடைய ஊதியத்தை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுக்கலாம், அரசாங்கம் செலவு பண்ணிக்கிறோம். அப்படிதான் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் சந்திக்க நாள் கேட்டது. அவங்க கேட்ட உடனே 9ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. தலைவர் அன்னைக்கு 9ஆம் தேதி பார்லிமெண்ட் போகிறது, நாடாளுமன்றம் போகிறது, டிக்கெட்லாம் போட்டாச்சு அவர். ஆனால் முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் கேட்ட உடனே அன்னைக்கே கொடுத்தனால அது அத்தனை காலையில் கேட்டாங்க. காலையில் வந்து கொடுத்தாங்க தேதி. நாங்கள் கேட்கல. காலையில் கொடுத்த பிறகு காலையில் வர முடியாது, கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும்னா அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு மேலே தான் கொடுத்தது. இதுதான் நடந்த